வணக்கம் மக்களே. காலங்கத்தால் நாங்கள் ஏற்காடு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து 16 கிலோமீட்டர் இருக்குது. வேனுக்கு நடுவில் காட்டு மாடு ஒன்று டமால்னு வந்து டைவ் அடித்ததுனால போகல உள்ள. அதனால் இப்போதைக்கு சும்மா காட்டுக்குள்ளே இறங்கி வாக்கிங் போயிட்டுருக்கேன். அடுத்த வண்டி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்கே ஜாலியாக கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். நம்மளை பிக்கப் பண்ணுறது இன்னொரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ 12 கேமோட ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு இப்படியே அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பின்னாடி ஓட போகுது. எனக்கு இன்னும் கிட்ட போய் காட்டு. சாமியாக காலங்கத்தால் ஃப்ரெஷ்ஷாக ஓடையில் குளிக்கலாம் முடியாது. இது குளிக்கிற ஓடை இல்லை, ஜஸ்ட்டு சும்மா போகுது. ஓகே, அங்கே தான் பார்த்து இப்போயே ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது ஏற்காடு ட்ரிப்பு. எப்படி முடிவு போகுதுன்னு தெரில. ஸோ அதை நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஒரு vlog-ஆ போடுறது நான் பார்க்குறேன். நன்றி. இந்த மரத்து மேலே ஏறி அந்த பக்கம் போய் இறங்கி அப்படியே போக வேண்டியது தான். ஓடுகிற தண்ணீர் ஆக்சிஜன் மிக அதிகம். பார்த்த செம்மையாக படியாங்க. நல்லா தான் இருக்குது. வா, ஃபால்ஸு. ஓ சூப்பர் வியூ, பயங்கரமாக இருக்குது. ஏற்காடு சூழலை பார்த்து பல்லு டைப் பண்ணிடுறாப்பா. உள்ள பனி, சரியான பனி, பயங்கரமான பனி. இது அந்தமாரி பனி, இந்தமாரி பனி. ஐயோ, குளிர் தாங்கலை, மோசமாகுது. பனி பெய்யுது. அது கூட வந்துட்டு கொஞ்சம் கை நீட்டினா வந்துட்டு கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுது, ஈரமாகிடுது. இப்போ தேங்க தண்ணி ஊற்றுது. எல்லாம் பனி, மழை இல்லை, வெறும் பனி. பனிக்கே வந்து தண்ணி ஊற்றுது. இதுதான்ப்பா ஏற்காடு. தெரியாதனம் கூட இந்த பக்கம் வந்துட்டு பனி காலத்தில் வரக்கூடாது. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில, அந்தளவுக்கு பனி. மனுஷனாடா இவனுங்க, எப்படா இங்கே வாழ்கிறானுங்க.
சொட்ரு போட்டு இவ்வளோ குளிர் குருதுடா. முடியல பாரு, எல்லாம் பனி மட்டும்தான். நான் வந்த தெருவை காணும், திடீர்னு காணாமல் போயிடுச்சு. இப்போ தான் அங்கேருந்து வந்தேன், இத்தனைக்கும் அதை காணாமல் போயிடுச்சு. ஒரே மோசம். இதோ அந்த இடத்தெல்லாம் அங்கே இருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த இடம் எதுன்னு தெரில. ஒரு ஜூஸ் வாங்கலான்னு கடைக்கு வந்தால் ஒரு டீ கடை இல்லை, ஒரு ஜூஸ் கடை இல்லை, எதுவுமே இந்த ஏரியாவில் இல்லைன்னு மட்டும் தெரியுதா. நான் இதில் எந்த கண்டிஷனில் போய் எங்கேன்னு வாங்குறது? தோடா செம்மையாக ஏரியா நல்லா இருக்குல்ல. சரி, ஓகே. நான் பார்த்து நீங்கள் பார்க்கல, அதனால தான் உங்களுக்கு அந்த தோடாவுக்கு அர்த்தம் புரியல. ஏம்மா இந்த மாதிரி பண்ணி அந்த மாரி பண்ணி போகி டைமில் அது காலங்காத்தால் வீட்டில் நெருப்பு கொளுத்தும் போது பார்த்துக்கிறா. அப்போ தான் ஊர் முழுக்க பனியாக இருக்கும். ஆனால் இப்போது பனியோ பனி, ஒரே பனி, ஓஹோ பனி, அந்தமாரி பனி இந்தமாரி பனி. இது எல்லாமே ரெசார்ட்டு ஒன்லி கட்டி வாடகை கூப்பிட்டு விற்கிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணிக்கிறாங்க. ரெசார்ட் விட்டே போய்ச்சிக்கிறாங்க இங்கெல்லாம். அதனால் இந்த மாதிரி ஏரியாவில் நல்ல மலை பிரதேசத்தில் இறங்கச்சா வாங்கி போட்டுருங்க, நீங்கள் போய்ச்சிப்பீங்க. செம்ம ரேட்டு 20,000 30,000 போகுது ஒரு நாளைக்கு. ஒரு நாள் 2 நாள் ஸ்டே 20,000 30,000 இருக்கும் போகுது. அதனால் வாங்கி போட்டு பத்திரமா போய்ச்சிக்கங்க. ஓகே, நன்றிகள். மீண்டும் இவங்களா ஏற்காடு பக்கம் வந்தீங்கன்னா நைட்டில் வெளியே வராதிங்கப்பா. இந்த பார்த்தியா நாயெல்லாம் குலைக்குது. இந்த பேர் நீங்கள் வீடியோ இல்லை கடை நேர யூடியூப்பில் போட்டு என்ன மிரட்டினேண்ணா அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மா தோகுறார் கடை. கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. என்னையே உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெய் மாதிரி தெரிஞ்சாலும் நான் தான். ஹாய் ஹலோ 12 கேம் மோடில் போயிட்டுனுக்குது. ஒன்றும் இல்லை, பின்னாடி வந்துட்டு எவ்வளோ பனி, முன்னாடி அதுக்கு மேலே எவ்வளோ பனின்னு காட்டினுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதை வந்துட்டு பார்த்துக்கணும். ஒருத்தன் பார்த்துனுக்குறான் இப்போ. ஏய் சைலண்ட்டாக இருக்கணும், கடிக்கிறதுக்கு வரான்ப்பா. இவன் கூட முதல்ல நம்ம ஏவா ஊரே வந்துட்டு இங்கே அலுவலப்பட்டுனுக்குது. இங்கே பேர் யாவா ஊரில் இருக்க எல்லா வானரத்தையும் ஒன்றா கூட்டின்னு வந்து ஒரு பார்ட்டி வச்சுனுக்குறாங்க. நெருப்பு கொளுத்தி, நெருப்புலேயே கொளுத்தி அந்த ரேஞ்சுக்கு பண்ணுகிறாங்க ஃபன்னு.